எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்துட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு கண்டனமா. அதாவது எந்த சாமியும் வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் சேவை பண்ணுங்கன்னு சொல்லலையா. சரி சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே வருவேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போனோன்னா சிறப்பு தரிசன கட்டணம், அபிஷேக கட்டணம், அப்புறம் வந்துட்டு அர்ச்சனை சீட்டு கட்டணம், புது வண்டி வாங்கினா அந்த வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு ஒரு கட்டணம், முடிக்காணிக்கைக்கு ஒரு கட்டணம், பிரசாதத்துக்கு ஒரு கட்டணம்னு இப்படி ஒரு லிஸ்ட்டே போகுது. இதெல்லாம் எது யாருக்காக வசூல் பண்ணுறாங்க? நீங்கள் ஒரே அரசாணையில் இந்த கட்டணத்தெல்லாம் இனிமேல் நிப்பாட்ட முடியும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்புறம் வந்துட்டு இறை சேவை செய்கிற பணியில் இருக்கிற நீங்களும் உங்கள் துறை ஊழியர்களும் சம்பளம் வாங்காமல் வந்துட்டு சாமிக்காக இறை சேவை பண்ண முடியுமா? இது சாத்தியமா? சொல்லுங்கள். திருச்செந்தூர் கோயிலில் உள்ள முறைகேடுகளை வெளியே கொண்டு வருவேன். ஏன் திருச்செந்தூர் கோயிலில் மட்டும்தான் இந்த கட்டண இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கா? ஏன் மற்ற கோயிலெல்லாம் இந்த கட்டண இஷ்யூவே நடக்கலையா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு அரசாணையில் நான் இனிமேல் வந்துட்டு ஒத்த பைசா வந்துட்டு கோயிலுக்கு போனால் ஒரு பைசா செலவு இல்லாமல் வர முடியும் அப்படின்ற ஒரு அசூரன்ஸ் கொடுத்து உங்களால் அரசாணை வெளியிட முடியுமா? ஏன்னா மற்ற சமயங்கள்லாம் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? நம்ம இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு இந்த நடவடிக்கை எடுக்குமா? எடுத்தால் எல்லா இந்துக்களுக்கும் கொண்டாட்டம் தானே. நாங்களும் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோமே. ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, எச்சரிக்கை விடுப்பதனாலோ குரலை உயர்த்தி பேசி தன் பக்கம் நியாயம் என்று சொல்வதாலோ இது இங்கே எதுவுமே மாறாது சார். மாற்றம் என்பது உங்கள்கிட்ட இருந்தே வரட்டுமே. ஒரு அரசாணை வெளியிடுங்க. இனிமேல் வந்துட்டு கோயிலுக்கு போங்க, ₹1 கூட செலவு வராது, நேராக போங்க, சாமியை பார்க்கலாம், நிம்மதியாக வெளியே வரலான்னு ஒரு அரசாணை வெளியிடுங்க சார். நானே அதை முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன்.